ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் இந்த செய்தி மூலமாக உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்தில் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு சிறிதான வசனத்தை நாங்கள் தியானிக்க போகின்றோம். சங்கீத புத்தகம் 121 சங்கீதம் 1 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை பார்த்து இயேசுப்பா சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும், இந்த மாதத்தின் 1வது நாளிலும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். என்னுடைய தேவை எப்படி பூர்த்தி செய்யப்பட போகிறது, நான் சாப்பிட போகிறேன், எப்படி நான் குடும்பத்தை நடத்த போகிறேன், என்னுடைய வாழ்க்கை என்னென்று இந்த குடும்பத்தை கொண்டு போவேன்னு சொல்லி ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து இயேசுப்பா சொல்லுகிறார், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் ஒத்தாசை வரும் பர்வதம் தேவனிடத்தில் உங்களோட கண்களை நீங்கள் நோக்கும் பொழுது, அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ஆச்சரிய விதமாக தேவன் உங்களை, உங்களோட குடும்பத்தை, உங்களோட பிள்ளைகளை, உங்களோட பிள்ளையுடைய படிப்பு காரியங்கள், உங்களோட கணவனுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆச்சரிய விதமாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். அந்த மாதத்தில் நான் இந்த மாதத்தை எப்படி நான் கடக்க போகிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். நீங்கள் ஒத்தாசை வரும் பர்வதமாக அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது, அந்த தேவன் மீது உங்களோட கண்களை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களை ஆச்சரிய விதமாய் வழிநடத்த போதுமானவராக இருப்பார். அவர் உங்களோட தேவைகளை ஆச்சரிய விதமாய் வழி நடத்துவார். தேவைகளை ஆச்சரியமாக சந்திப்பார். ஒரு குறையும் இல்லாதபடி ஆண்டவர் இந்த மாதத்தில் நீங்களே சாட்சி சொல்லத்தக்க விதமாக ஆண்டவர் என்னை நடத்தினார் என்று சொல்லத்தக்க விதமாக உங்களுடைய ஆச்சரியமாக வழி நடத்துவார். அப்போ உங்களுடைய இந்த நாட்களில், இந்த மாதத்தில் உங்களுடைய கண்கள், உங்களுடைய பார்வைகள் எங்கே இருக்க வேணும்னு சொன்னால், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்களுடைய கண்கள், பார்வைகள் இருக்கட்டும். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை அவர் ஒரு நாளும் எந்த ஒரு குறையும் இல்லாதபடி அவர் உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன்.